சார் எந்த கையெடு கையெடு எந்த சார் இந்த டீ கடை நாராயணன் சார். ஓ தமிழப்பா நீ. ஒரு கிளர்க்கு வேலை ஒண்ணு காலியா இருக்குப்பா. மேல்நிலை என்ன அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்கு. முதல்ல என்ன படிச்ச? முதல்லனா நான் 1ஆம் கிளாஸ் படிச்சேன். இந்த தமிழ் நூல் வேலை வேணாங்கிறது உனக்கு வேலை கிடையாது போ. சார் 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 எங்க தம்பி ரொம்ப புத்திசாலி இல்ல? இல்ல இவனுக்கு வேலை கிடையாதுயா. என்ன வேணுங்க? நான் புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு வேண்டியவன் அப்படி சொல்ல வேண்டியதானே? அவர் தானே அனுப்பிச்சாரு. எம்பிக்கு நான் ரைட் ஹேண்டு என்ன சொல்ல கேட்க. புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு தம்பி ரைட் ஹேண்டு வலதுக்காரங்க. எம்பி நானே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன சொல்ல கேட்பாரு. கையை கொடுங்க கையை கொடுங்க. முதல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. தம்பி அந்த புதுக்கோட்டை எம்பி சுந்தரம் இருக்காரு, அவர்கிட்ட சில முக்கியமான காரியங்களை எனக்கு ஆக வேண்டி இருக்குப்பா. கவலையே படாதீங்க, எது இருந்தாலும் சொல்லுங்க. நான் வேற எம்பி வரல, நான் முடிச்சுறேன். பட் அதுக்காக எனக்கு இந்த வேலையை போட்டாங்க நான் கேட்க மாட்டேன். யார் சொன்னா? இந்த வேலையை உன் அறிவுக்கும் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கு தான். அப்ப தம்பி பயங்கரமான புத்திசாலி இல்ல. பட்டி அவளண்ட பேரு பறந்தது நீதானே? இவங்க எல்லாம் மேனவனுடைய ஆட்கள் தம்பி. தம்பி வாங்க தம்பி வாங்க. இந்த பரதேசி மானுக்கு எஜமானே என்னை சமிக்கணும். പാവളം നീ ഇനി ഒരു തടവ നീ പറയുമോ? ഇല്ല, ഈ ജന്മത്തിൽ പറയില്ല. അമ്മാവാ ഈ പട്ടി അടിക്കുമ്പോ ഒരുത്തം കൂടി സപ്പോർട്ടായി വന്ന് അവന് ചേർത്ത് അടിക്കട്ടെ. யாருடா அவன்? எந்த முதலாளி உங்களை மீறி யாரும் சப்போர்ட் பண்ண முடியும்? அங்கன பர. ஏய் வா. ஆமா, எதுக்கு பவளம் சொன்னதுக்கு அவன் அந்த அடிக்கிறாங்க? மேல எதனா தங்கம் பவளம் வியாபாரம் பண்றதா? மேனன் கையில ஒரு பவனம் இருக்கு, யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத பவனம் அது. என்ன பவளம்? ஆமா, பவளம் மேனனுடைய ஒரே பொண்ணு. ஐயா, இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான். தம்பிக்கு தமிழ்நாடு தானே? ஆமாண்ணே. இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும்? ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வேலை செய்றீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி, அத பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. இதுல ஏதோ எழுதிருக்கு, படிச்சு பாருங்க. வரட்டுமா? புத்திய காட்டுற பத்தியா? பணத்தை கூடியா? அதான் தம்பி, அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சுட்டியா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி, நான் நேர்மையானவன், நாணயமானவன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா, உன் பொருள் எனக்கு எதுக்கு? பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குல்ல, பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க?
உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன், திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துட்றேன். ஒண்ணு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு? இல்ல இல்ல நானே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ கிளம்பு. கேரளாக்கு வந்து இதே சிரிப்பு. அம்மே அம்மே என்ன கொண்டு வையா அம்மே 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 ஐயோ என்ன கொண்டு வேணும் കുറച്ച് വെള്ളം കൊണ്ടുവരൂ. അയ്യോ അമ്മേ എന്താ ചേച്ചി? അയ്യോ അയ്യോ എന്നെ കൊണ്ട് വേദന സഹിക്കാൻ വയ്യ. അമ്മേ 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 അയ്യോ അമ്മേ എന്താ ഇത്? ഇയാൾ ഒരു പെൺകുട്ടിയെ കൈപിടിച്ച് തൂക്കണത്? நிறுத்துமா. ஏமா நீ மேன பொண்ணா இருக்கலாம், அதுக்காக ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சிருதா? நானும் பார்த்துட்டு தான் வர்றேன். அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? வயசுல இருந்த குழந்தை நெஞ்சுக்கு வந்துருச்சு. தம்பி அப்படி எடுத்து உழுக்கலைன்னா பொண்ணும் பிள்ளையும் செத்து இருப்பாங்க. முன்னாடி எப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? வணக்கம். എന്താ പവളം എന്തായി? ഒന്നുമില്ല ഈ ജയശീൽ എന്റെ ഫ്രണ്ടാ. വേദന കൊണ്ട് തുടിച്ചു പോയി. ഇയാള് തൊട്ട് തൂക്കി, ഞാൻ അയാളെ അടിച്ചു. അയ്യോ വളരെ തെറ്റ് ചെയ്തല്ലോ. എന്തിനാണ് അവസരപ്പെട്ട് അടിച്ചത്? അയാൾ ചെയ്ത് കറക്റ്റ് അല്ലോ. ഏത് നാട്? தமிழ்நாடு. ഓ എന്താ നാരായണ? தம்பி இவளை வந்து தூக்கி കഥ ചൊല്ലേണ്ടേ. വാ മോളെ വാ. என்ன அந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சு போகுது? பொண்ணு தானே தம்பி, அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாக்குறேன். தம்பி மேனங்கிட்ட விலை மதிக்க முடியாத பவளம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னானா அந்த பொண்ணு இதுதான். இந்த பொண்ணை நான் பாத்துருக்கேன், இது லம்பாடி பொண்ணாச்சே. என்ன ஏதாவது கனவுனா கண்டிங்களா? அட ஆமா தம்பி, அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போறது, நீங்க இந்த பொண்ணை ஒரு மாதிரியா பாக்குறது நல்லா இல்ல. கேரளாவுக்கு வந்து காதல் எதுன்னு மாட்டிக்காதீங்க. அந்த மேனன் பொல்லாத ஆளு. மேனனுக்கு பயந்து ஒண்ணும் இல்ல, நமக்கு எதுக்கு லவ்வுக்கு இல்ல. பொண்ணு நல்லாதான் இருக்கு. யோ சரிக்கு வைங்க. பவளத்தோட அப்பாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, கூப்பிடு. டேய், என் எஜமானுக்கு ஒரு பேருண்டு, அது பாரு. ஏய் தமிழா, வச்சாச்சு இல்ல, வாங்க. இதுல கை தோன்ற எல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்காம போற. அதுக்கு உங்க அப்பனை பாரு. வெளியே வைக்கிறதா எங்க வேலை, உள்ள வைக்கிறது உன் வேலை. தள்ளு. இப்போதைக்கு வெளியே இருக்குதான் ஆசை, உள்ள வந்து வீண் பிரச்சனையை வளர்க்க விரும்பல. എന്ത് രമേ പാട്ടെ വരവങ്ക കിட்ட എല്ലാം സണ്ട പോട്ടിട്ടിരിക്കണേ. വന്നവങ്ങളെ വീട്ടിൽ വിളിച്ചിരിക്കാൻ പറയാല്ലേ? നിനക്കറിയില്ലേ നിന്റെ അച്ഛനൊന്നും പിടിക്കില്ലെന്ന്? എന്ത് പറഞ്ഞാലും അച്ഛൻ അച്ഛനെന്ന് പറഞ്ഞ എന്റെ വായ അടയ്ക്ക്. അയ്യോ ഇവക്ക് എന്നാ ആச்சு? ஒட்டிக்கணே. தம்பி அவன் வரும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. நேரம் பொண்ணு உன் கூட பேசுறது அவனுக்கு பிடிக்கல. அவன் முடிய பார்த்தோன்னே பயந்துட்டு எங்க ஒன்ன குத்திடுவானு. யாரு இவன்? என்ன குத்துறதா? பார்சல் லாரி இவன் மேல ஏத்தி அப்படியே பார்சல் பண்ணுவேன், அப்ப தெரியும் தமிழ் யாருன்னு. ஏப்பா இந்த நிலம் யாருது? எங்க முதலாளி ஜேகே மேனன் இல்லே. அவருது இல்லையா? உண்டு, இதெல்லாம் அவருடைய நாளாக்கும். ஓ என்ன அது வழி மாத்தி கூட்டு போற? ஏதாவது மலையாள சாமிக்கு நரபலி கொடுக்க போறீங்களா? இல்ல சார் பயப்படണ്ട, ഞാൻ அதெல்லாம் செய்யல. சார் ஆண்டிலே. அது வேற சந்தேகமா? ஓ எதுக்கு நிறுத்தின? என்ன
எந்த சின்னமையானே நீங்களே கூட்டிட்டு வர சொன்னது இதுக்கு ஒண்ணு கூலி கொடுக்கண்டா. என்ன மறுபடியும் நடிக்கிறது கை குறுக்குறா வேண்டியா? ஏய், இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு விளையும். அதான் வண்டிக்கார்கிட்ட പറഞ്ഞது. இந்த 4 நாள் பார்சல் அனுப்புறதுலாம் எங்க வேலை இல்ல, புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூடு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வேண்டியா? பார், பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளுக்கு வச்சு அடிச்ச குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ, இந்த பாரு, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் உங்க அப்பா புதஞ்சிருவாரு. யோ, வண்டி அடிக்க ஓடில. யோ, അടേപ്പാ എന്നെ ഇയാള് പടപടന്ന് പറഞ്ഞിട്ട് പോയി പുരിഞ്ഞതാ കുറച്ചു മനസ്സിലായി എനിക്ക് പറയണോ തോന്നിച്ച് എങ്ക അയാള് പറയാൻ വിട്ടാലേ யோ, இத மேஜ மேல தான் வைக்கிறதா? உள்ள இருந்து வையா. நீ போய்க்கோ. சின்ன பாண்டி, தமிழ்நாடு. என்ன இது? பாஞ்சாலி போடுற மாதிரி உரு வந்துட்டே இருக்கு. செருப்பா? குண்டு இருக்குமோ? நல்லா நல்லாக்கா. என்ன லாரி ரூட் மாதிரி போகுது? குடம் தென்னி வேணுதா? பிடித்தவர்னா குடம் கீழே வேணும்னு எங்களுக்கு 3ஆம் கிளாஸே சொல்லி கொடுத்துருக்காங்க. மலையாளம் அறியிலே? தமிழ் தெரியுமா உனக்கு? தமிழா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை நான் விட மாட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 காணுமே. இங்க இருக்கா? 13 14 15. வணக்கம், வாங்க போஸ்ட். அண்ணே, இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட். என்ன சலிச்சுக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லண்ணே, நீங்களும் ஒரு தமிழன், நானும் ஒரு தமிழன். அதனால என்ன? இல்ல, நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும். இப்பதானே சரக்கு வாங்க கொடுத்தேன். நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம் அண்ணே. மனசு இருக்கு, பணம் இல்லையே. அண்ணே, நீங்க அப்படி சொல்லப்படாது. நீங்க அப்படி கேட்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. செலவு கொடும். இந்தாரும், கையெழுத்து போடும். என்ன பாக்குறீங்க? பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது. அதுதானே எனக்கும் பிரச்சனை. நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய காந்தி நேரு, உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம். என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க நீ? கையெழுத்த போடும். மாட்டேன். என் பேனாவை கொடும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீங்களா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வருது. உங்க கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்பரை குடியா. இந்த அப்படி ரெசிப்ட பிறகு வழிய விடு. நீ வேஸ்ட். അന്തസ്സിൽ നിങ്ങൾക്കും എനക്കും കുറച്ച് അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും ഇരുന്നാലും പിന്നെ എന്റെ മോളെ മേനൻ ജാതിയിൽ കൊടുക്കണം. അതാണ് എന്റെ ആശ. മോളെ,
ഈ നെക്ലസ് എടുത്ത് ഇടുമോളെ எல்லாரும் உனக்கா கீழே காத்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு? பொண்ணு பார்க்க வந்திருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, அப்பா மாதிரி அல்ல. வாமா, എനിക്ക് കല്യാണം വേണ്ട. വേണ്ടെന്ന് പറഞ്ഞില്ലേ? പയ്യൻ എവിടെയാണ് പണി ചെയ്യുന്നത്? പയ്യൻ ദുബായിലാണ് ജോലി ചെയ്യുന്നത്. വർഷം ഒരു പ്രാവശ്യം അല്ലെങ്കിൽ 2 പ്രാവശ്യം ഇവിടെ വന്നിട്ട് പോകും. അത് മതി. അത് என்னங்க? ആ, കുറച്ച് ക്ഷമിക്കണം, ഞാൻ ഇപ്പോൾ വരും. ആ, എന്താ? அவனோட வயலும் சொல்லணும். நம்ம നിർബന്ധിച്ച நம்ம കുടുംബத்துக்கு தான் அவமானம். அவக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும். വേണമെന്ന് പറഞ്ഞോ? ആദ്യം അയാൾ താഴെ വരാന്ന് പറ. മറ്റ കാര്യം പിന്നെ സംസാരിക്കാം. അവള് വരില്ല. അവൾ കല്യാണം ഇഷ്ടമില്ല. ഓ, ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. ഞാനവിടെ മോളെ, ഇതുവരെ നിന്നെ പെണ്ണ് കാണാൻ എത്രയോ പേർ വന്നിട്ടുണ്ട്. അപ്പോഴുള്ള നീ അടം പിടിച്ചിട്ടില്ല. ഇന്ന് എന്തായി? എന്തെങ്കിലും വന്നിരിക്കുന്നവங்க വലിയ ആൾക്കാരാണ്. ഒരു മര്യാദയ്ക്കാണ് വേണ്ടി താഴെ വന്ന് കണ്ണു മൂടിട്ടാതെ നിൽക്കാം. വേണ്ടേ? ഈ ബന്ധം വേണ്ടേ? ഞാൻ എന്ത് ചെയ്യണം നിനക്കറിയും. എടോ, ഉഴപ്പ തേടി വന്ന പട്ടിയടാ നീ. നിനക്ക് ലവ് ചെയ്യാൻ എന്റെ മോളാണ് കിട്ടിയത്. എടോ, പവളം എന്റെ ഉയരാണ്. അവളെ നിന്നെടുത്ത് പിരിക്ക് നനച്ചാൽ നിന്നെ കൊണ്ടു കഴിയും. അടുത്ത വാരം നിന്നെ കാണാം. വേറൊരു കുടുംബം ഇവിടെ വരും. അയാൾ എത്ര സേവനം കേട്ടാലും ഞാൻ തരും. മനസ്സിലായോ? ഈ നാട്ടു പഞ്ചായത്തിൽ ഞാൻ പറയുന്നത് താൻ തീർപ്പ്. ഇത് എന്റെ വീട്ടു പ്രശ്നയാണ്. ഇവിടെ ഞാൻ എടുക്കുന്നത് താൻ മുടിവ്. അറിയാമോ? ഞാൻ ഒരു വാക്ക് പറഞ്ഞാൽ അവനെ നായി പോലെ അടിച്ച് കൊടല ഉരുവി ആത്മലയും. അറിയാമോ? எங்க எங்க ஐயா வேகம் சொல்லு. என்ன ஆ பட்டையும் கண்டு எங்க பின்னால துரத்திட்டு வரா. என்ன பண்ற பாவலம்? ஏன் பாப்பா கிடக்குற? அந்த பட்டையை கொல்றேன்னு சொன்னா நிச்சயமா கொல்லுவான். நம்ம 2 பேரும் சாகிறத முடிவு பண்ணிட்டியா? നിങ്ങളുടെ ഭാഷ എനിക്ക് കേട്ടുതാനെ പഴക്കം, പേശി പഴക്കം இல்லையே. முதல்ல நீ வீட்டுக்கு போ. மத்ததெல்லாம் நான் பின்ன வந்து பேசும். முடியாது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் തന്നെ പിന്നെ നമുക്ക് കിട്ടില്ല. இனி எனக்கு 2 விதி என்ன. ஒன்னு நீங்க, இனி ஒன்னு தெய்வம். தெய்வம் என்னை ஏத்துக்க தயாரா இருக்கு. அதுக்கு முன்னால നിങ്ങളോട് ഒന്ന് സംസാരിക്കണം. ഞാൻ നിങ്ങളെ സ്നേഹിക്കുന്നു. എന്നെ കാപ്പാത്തുവീங்களா? ഞാൻ ഒരു കേരള പെണ്ണാ. എங்களுக்கு நம்பிக்கை തന്നെ முக்கியம். ഞാൻ നിങ്ങളെ നമ്പുறேன். എന്നെ ஏத்துப்பீங்களா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன செய்வேன்? நான் சாத்தியமில்லை என்று பறஞ்சால் நீ என்ன செய்யும்? கடவுள் என் மனசுக்குள்ள இருக்காரு. உயிரை நான் கடவுள்கிட்ட கொடுத்துருவேன். அடுத்த ஜென்மம் இருக்கே, அப்பாவது நம்ம ஒண்ணு சேர மாட்டோமா? நான் தான் செந்தாமரை. என்ன இந்த ராத்திரி நேரத்துல? இந்த ராத்திரியில உங்களுக்காக பவனம் தனியா கோயில காத்துட்டு இருக்கா. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, അവരെന്നെ ഏൻ വരല്ലേ? പറഞ്ഞ നേരം കഴിഞ്ഞു പോയല്ലോ. എന്നെ മറന്നു പോയോ? நான் கோயிலுக்கு வரலன்னா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உன் வீட்டுக்கு போயிடுவேன்னு நினைச்சேன். என் மேல உனக்கு அவ்வளவு பிரியுமா? இனிமே இங்கே இருக்க முடியாது, எங்க வீட்டுக்கு போக முடியாது.
இந்த குதிரை வண்டியில தான் குடும்பம் நடத்துன்னு நினைக்கிறேன். நடத்திடலாம். குழந்தை குட்டி பிறந்தாலும் எங்க தொட்டில் கட்டுறதுன்னு தெரியல. நீ ஒரு இடம் பார்த்து சொல்லு. தெரியுது சரிங்க, என்னன்னு பாருங்க. என்ன போன வண்டிக்காரர் காணோம்?